எல்பிரிட் பெக்கர் என்ற ஒரு எழுத்தாளர் எழுதிய சிறுகதை இது. ஒரு கிறிஸ்து பிறப்பு பெருநாளின் போது 2 வெள்ளைக்கார பெண்மணிகள் கோவிலுக்கு வேண்ட போகிறார்கள். அவர் கோவிலை வேண்டிவிட்டு அங்கிருந்த குடிலுக்கு போகிறார்கள். குடிலே அவர்கள் கண்ட காட்சி அவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி. என்னவென்றால், அங்கே குழந்தை இயேசுனுடைய திருவுருவம் வெள்ளையாக இல்லாமல் கருப்பாக இருந்தது. அதைவிடவும் அந்த குழந்தை உயிரோடு இருந்தது. அதை பார்த்துவிட்டு 2 பெண்மணிகளும் இவ்வாறு பேசிக்கொண்டார்கள். குழந்தை இயேசு வெள்ளையாகத்தானே இருக்க வேண்டும், இப்படி கருப்பாக இருந்தால் நன்றாக இருக்கிறார் என்று சொன்னார்கள். பிறகு அவர்கள் அங்கிருந்த கோவில் பணியாளரை அழைத்து குடிலை காட்டினார்கள். அவரும் அதிர்ந்து போனார். அவர் பின்னர் காவல்துறையினரை அழைத்து நடந்ததை சொல்ல, அவர்கள் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு போக அங்கே அந்த குடிலிலே வெள்ளை நிறத்தில் இருந்த குழந்தை இயேசுனுடைய திருவுருவமானது வைக்கப்பட்டார். அன்பார்ந்தவர்களே, கற்பனையான ஒரு சிறுகதையாக இருந்தாலும் கூட ஒரு வேதனையான உண்மையை சொல்கிறது. இன்றைக்கும் கூட வெள்ளையாக இருப்பவர்கள் உயர்ந்தவர்களாகவும் கருப்பாக இருப்பவர்கள் தாழ்ந்தவர்களாகவும் கருதப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. யூதர்களிடத்தில் இது சற்று வேறு மாதிரியாக இருந்தது. அவர்கள் தங்களை உயர்ந்தவர்களாகவும் பிற இனத்தவரை தாழ்ந்தவர்களாகவும் கருதினார்கள். 2 சீடர்களிடத்திலே கூட இருந்தது. இன்றைய முதல் வாசகத்திலே பேதுரு தன்னிடத்திலே விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் வந்து கொண்ட போது அவர்களிடத்திலே ஒரு செய்தியை சொல்கிறார். கடவுள் எனக்கு ஒரு உண்மையை வெளிப்படுத்தினார். கடவுள் தான் படைத்த அனைத்தும் நல்லதென கண்டார். ஆகவே தீட்டாக எதையும் கருதக்கூடாது என்று என்னிடத்திலே சொன்னார் என்று சொல்கிறார். பிறகு அவர்கள் வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தாருக்கும் கடவுள் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்வதை பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, கடவுள் தான் படைத்த அனைத்தையுமே நல்லதாக கண்டார். எதையும் தீட்டாக அவர் கருதவில்லை. அப்படியென்றால் எல்லாவற்றையும் நாம் அன்பு செய்ய வேண்டும், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நற்செய்தியிலே இயேசு அதைத்தான் சொல்கிறார். இக்கொட்டிலை சேராத வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன, அவற்றையும் நான் வழிநடத்த வேண்டும் என்று இயேசு சொல்வது, இயேசு எல்லாரையும் அரவணைக்கிறார், அன்பு செய்கிறார் என்பதுதான் நமக்கு சொல்லப்படக்கூடிய செய்தி. புனித பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகம் 2வது அதிகாரம் 4வது வார்த்தையிலே சொல்றார், எல்லா மனிதரும் மீட்பு பெற வேண்டும், உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நாம் எல்லாரையும் அன்பு செய்வோம், எல்லாரையும் ஏற்றுக்கொள்வோம், உயர்வு தாழ்வு பார்க்காமல் எல்லாரையும் மனிதர்களாக மதித்து நடப்போம்.